நம்மை சுற்றி இருக்கும் சூழலை அழகாக பாதுகாத்துக் கொண்டால்தான் நம் வாழ்வும் வீடும் பிரகாசமாக அமையும் என்கிறார்கள் வல்லுநர்கள். எனவே நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் இடையிலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பிரச்சனையில் இன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிற பல விஷயங்களில் இன்று பல ஊடகங்களும் ஏன் பல நாடுகளுமே விவாதித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு பல பேரினுடைய பல நாடுகளினுடைய சூழல்களை ஒட்டுமொத்தமாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஒவ்வொரு திட்டங்கள் தீட்டுகிற பொழுது அல்லது வரைவு திட்டங்களை உருவாக்குகிற பொழுது இந்த தண்ணீரை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை. அதோடு இன்றைக்கி தண்ணீரால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைவருமே தெரிந்திருக்கிறது. இரு மாநிலங்களுக்கு இடையிலுள்ள பிரச்சனைகள், அதே மாதிரி தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் அதனால் மக்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதையெல்லாம் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை போன்ற நாடுகளில் பல நேரங்கள் நம்ம நினைப்பது உண்டு. ஏனென்றால் நம்முடைய நாடு 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி நிலம். ஆனால் இந்த 3 பகுதியும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்தியாவில் அதிகமாக தண்ணீர் இருக்கிறது என்று நாம் கருதிவிட முடியாது. ஏனென்றால் கடல் நீர் நாம் குடிப்பதற்கு பயன்படுத்துவது இல்லை. அது தொழில்நுட்பங்கள் வந்து அதை நாம் மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கூட இன்று கூட அதனுடைய செயல் திட்டங்கள் சரியாக செய்யப்படவில்லை. ஆனால்தான் இன்றைக்கு கூட நம்முடைய இந்தியாவில் மக்களுக்கு குடிநீராக அல்லது விவசாயத்திற்கு பாசுகிற தண்ணீராக இருக்கக்கூடிய விழுக்காடு எதுவென்று கேட்டால் 3 விழுக்காடு மட்டும்தான். 97 விழுக்காடு தண்ணீர் நமக்கு இருந்தால் கூட அதனுடைய பயன்பாடு குடிப்பதற்கோ அல்லது பாசனத்திற்கோ பயன்படுத்த முடியாது. ஆனால் நாம் பயன்படுத்துகிற அந்த நன்னீர் என்று சொல்லப்படுகிற அதனுடைய சதவீதம் கிட்டத்தட்ட 3 விழுக்காடு தான். இந்த 3 விழுக்காடிலும் 2% விவசாயத்திற்கு பாசனம் பயன்படுத்த இருக்கிறது. ஏனென்றால் இந்தியா ஒரு விவசாய நாடு. நமக்கு அதிகமாக தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 விழுக்காடு தான் நம்முடைய மக்களுக்கு, கிட்டத்தட்ட 120 கோடி மக்களுக்கு குடிநீர் வசதியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது தண்ணீர் தட்டுப்பாடும் தண்ணீர் பிரச்சனையும் நம்மோடு இணைந்திருக்கிறதாக இருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு கூட பல படங்கள், ஆவணப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. வார் ஃபார் வாட்டர் என்று. எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் கிடைக்காமல் 2 நாடுகள் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய சூழல்களாம் உருவாகும் என்ற ஒரு சூழல்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இன்றைக்கு நம்முடைய தண்ணீர் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ஏனென்றால் இது சுற்றுச்சூழல் பிரச்சனையாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் என்பது ஒரு இயற்கை வளம். அந்த வளத்தை நம்முடைய சூழலிலிருந்து எடுத்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால்தான் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. 1951 ஆண்டு ஒரு கணக்கு எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தண்ணீர், நம்முடைய மக்களுக்கு குடிநீராக இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கு ஒரு குடிநீராக இருக்கக்கூடிய அந்த குடிநீரினுடைய அளவு கிட்டத்தட்ட 5000 லிட்டர் ஒரு நபருக்கு என்று இருந்தது. ஆனால் 2012 கணக்கின் பிரகாரம் பார்க்கிற பொழுது அது கிட்டத்தட்ட 1.5 லிட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன செய்கிறது என்றால், ஏனால் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தினமும் நமக்கு
ஒரு 3 லிட்டராவது தண்ணீர் தேவைப்படுகிறது. அதன் மூலம் நம்முடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்கு கூட இன்றைக்கு தண்ணீருடைய அளவு குறைந்திருக்கிறது என்று நினைத்திருக்கிற பொழுது அதனுடைய தர்ம சங்கடம் சூழல் நமக்கு தெரிகிறது. ஆனால்தான் இன்றைக்கு நம்ம பல உத்திகளை, தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கி தண்ணீர், மழையிலிருந்து வருகிற அந்த தண்ணீரை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் என்ற உத்தி நம்மை சிறப்பாக எப்படி அதை சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, மழைநீரை மட்டும் நாம் நம்பி இருக்கிறோம் என்பது உண்மை. ஏனென்றால் நன்னீர் அங்கிருந்து தான், அதுக்கு ஆதாரமே அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் சேமித்து வைக்கிற அந்த பழக்கம் முன்னோர் காலத்தில் பல சூழல்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்து வருகிற நகரமயமாக்கல் அல்லது கிராமங்களில் கூட அந்த மழை நீரை சேகரித்து வைக்கிற அந்த பழக்கம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய முறை இன்றைக்கு அற்றுப்போயிருக்கிறது. ஏனென்றால் நாம் இருக்கிற இடத்தை, நிலத்தை எப்படி வீடு கட்டுவது, வேறு வளர்ச்சிக்கு முனைவது என்ற ஒரு திட்டத்தில் தான் இருக்கிறமே ஒழிய அதை சரியாக பயன்படுத்தி நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய ஊருக்கு குடிநீரை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. ஆனால்தான் இன்றைக்கு மழை நீரை சேகரிக்கிற அந்த முறை இன்றைக்கு முக்கியமானதாக கருதப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் பூரா. இரண்டாவது, நம்முடைய மக்களுக்கு குடிநீரை தரக்கூடிய, அதுவும் சிறப்பாக நகரப்புறத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியம் என்னவென்று கேட்டால் நம்முடைய கிணறுகள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 கோடி கிணறு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 3 கோடி கிணறுகளிலிருந்து கிடைக்கின்ற தண்ணீரினுடைய அளவுதான் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. அதிலும் சிறப்பாக 75 விழுக்காடு நம்முடைய மக்களுக்கு பாசன வசதியை தரக்கூடியதாக அந்த கிணறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. 50 விழுக்காடு நகரப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு குடிநீராக பயன்படக்கூடிய அளவிற்கு அது இருக்கிறது. அதே மாதிரி 65 விழுக்காடு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு குடிநீராகவும் மற்ற பயன்பாட்டிற்கும் அது உதவியாக இருக்கிறது. அதனால்தான் நீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய 2 சூழல்களில் மிக முக்கியமானது, ஒன்று மழைநீர். அந்த மழைநீரால் வரக்கூடிய அந்த நிலத்தடி நீர் அது நம்முடைய கிணறுகளில் அதிகமாக உருவாக வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு பல திட்டங்கள் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் நம்முடைய தண்ணீர் தட்டுப்பாட்டை நாம் சரியாக மேலாண்மைப்படுத்துவதற்கு நாம் பழகிக்கொள்ளவில்லை என்றால், நான் முன்னாடி குறிப்பிட்டது போல தண்ணீர்னால் போர் மூடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய நீர்நிலைகளை நாம் கட்டடம் கட்டுகிறோமோ இல்லையோ, வேறு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு இடத்திலும், அது நகரமாக இருக்கலாம் அல்லது கிராமமாக இருக்கலாம், நீர்நிலைகளை அதிகரிப்பதோடு இல்லாமல் அந்த நீர்நிலைகளில் மழைநீரை சேகரித்து வைக்கக்கூடிய உத்திகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் இந்த மக்களுக்கு தண்ணீரினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு மழைநீரை சேகரிக்கிற ஒரு பழக்கம் வருகிற பொழுது, ஏனென்றால் நீங்கள் நீர்நிலையில் இருக்கிற, அதை சுற்றி இருக்கிற சூழல்களை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். இவையெல்லாம் இருக்கிற பொழுது அது அந்த இருக்கிற அந்த தண்ணீரை அடிப்படையாக இருக்கிறது. ஆனால்தான் தண்ணீர் தான் வாழ்வின் ஆதாரம் என்று சொல்லப்படுவதற்கே காரணம், தண்ணீர் இருக்கிற ஈரம் உள்ள இடத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு, வசதியாக வாழ்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. செழுமையாக இருப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கிற போது நிச்சயமாக நம்முடைய தண்ணீரை பாதுகாக்கிற முறை உறுதியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அதையும் சுத்தமானதாக, மக்களுடைய பயன்பாட்டிற்கு அது இருக்கக்கூடியதாக மாற்றுகிற பொழுது நிச்சயமாக தண்ணீருடைய பிரச்சனையை நாம் எளிதாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இல்லை என்றால் அது மிகவும் சிரமமானதாகத்தான் இருக்கும்.